ஆறுபடை வீடு என்றால் முருகன்தான் நினைவுக்கு வருவான். ஐயப்பனுக்கும் 6 படை வீடுகள் இருக்கிறது. முதல் படை வீடு ஆரியங்காவு. இங்கே ஐயப்பன் அரசராக வீற்றிருந்து இவருடன் புஷ்கலை தேவியும் இருக்கிறார். மதம் கொண்ட யானையை அடக்கி அதன் மேல் அமர்ந்து மதகஜ வாகன ரூபனாக இருக்கிறார். 2ஆம் படை வீடு அச்சன் கோவில். கையில் அமுதமும் காந்தமலை வாளும் ஏந்திய திருக்கோலத்தில் இருபுறமும் பூரணா புஷ்கலையுடன் மணிகண்ட முத்தைய சுவாமியாக காட்சி தருகிறார். இவரை கல்யாண சாஸ்தா என்கின்றனர் பக்தர்கள். 3ஆம் படை வீடு குளத்துப்புழா. குழந்தை வடிவில் பாலசாஸ்தா காட்சியளிக்கிறார். கருவறையின் உயரம் சிறுவர்கள் நுழையும் அளவே உள்ளது. 4ஆம் படை வீடு எருமேலி. எருமை தலை கொண்ட மகிழ்ச்சியை அளித்த இடம். இங்கு பக்தர்கள் பேட்டை துள்ளல் செய்வார்கள். 5ஆம் படை வீடு பந்தளம். ஐயப்பன் வாழ்ந்த அரண்மனை இருக்கும் இடம். ஐயப்பனுக்கு மகர ஜோதியின் போது அணிவிக்கப்படும் திரு ஆபரணங்கள் இருக்கும் இடம். 6ஆம் படை வீடு சபரிமலை. தர்மசாஸ்தா என்றழைக்கப்படும் ஐயப்பன் வீற்றிருக்கிறார்.